ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, மன மகிழ்ச்சியான இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை எடுக்கும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்தரிடத்தில் எங்களுக்கு ஒத்தாசை வரும். 138 சங்கீதம் 8 வசனத்தில் எங்களுக்காக யாவையும் கத்தர் செய்து முடிப்பார். ஆண்டவரே, நீர் ஒரு குறை இல்லாமல் நடத்தி வருகிறீர். விபத்து, நாச மோசங்கள், வியாதிகள், பலவீனங்கள், நோய்கள் வராமல் காத்து வருகிறீர். பிரச்சனைகள் இருந்த போதிலும் அதிலிருந்து எங்களை விடுதலையாக்கி எங்களை குணப்படுத்தி ஆரோக்கியம் கொடுத்து சமாதானத்தை கொடுத்து வழிநடத்தி வருகிறீர். கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம், நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக நிற்பதும் சுத்த கிருபையே. நம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவை காலைதோறும் புதிதாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த சன்னிதானத்தில் மீண்டும் வருகிறோம். ஜீவனோடு இருக்கிறதே பெரிய கிருபை. இனி வார் நடக்கிறது. அந்த சமயங்களெல்லாம் உயிருக்கு பயந்து அஞ்சி உணவில்லாமல் கஷ்டத்தோடு கண்ணீரோடு உறைவிடம் இல்லாமல் படுக்க வசதி இல்லாமல் பயத்தோடு நடுக்கத்தோடு இருக்கிற மக்கள் மத்தியில் எங்களை சுகத்தோடும் பத்திரத்தோடும் பாதுகாத்து வருகிற கிருபை காய்ச்சோம். கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், உடன்பிறப்புகள், பேர பிள்ளைகள், ஆஸ்தி, வீடு, நிலம்புலங்கள், கார், வண்டி எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்து கடன் இல்லாமல் வாழும்படியான கிருபையும் கொடுத்து ஆசீர்வதித்து வருகிறீர். வேலையை கொடுத்திருக்கிறீர், உயர்வை கொடுத்திருக்கிறீர், மேன்மை கொடுத்திருக்கிறீர், ஊழியத்தை கொடுத்திருக்கிறீர். நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்கு நிறைய சத்துருக்கள் இருக்கிறாங்க, ஆனாலும் யுத்தம் எனது என்று சொல்லி நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறீர். நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் மீட்பர் உயிரோடு இருக்க என்ன குறை உண்டு சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் உயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோர் என்னோடு இருக்கவே எழுந்திருந்தோர். என் உயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோர் என்னோடு இருக்கவே எழுந்திருந்தோர். விண்ணுலகு உயர்ந்தோர் உன்னதம் சிறந்தோர் நித்திரனே சுப பக்திரமருளும். என் மீட்பர் உயிரோ இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. பாவமோ மரணமோ நரகமோ பேயோ பயந்து நடுங்கிட ஜெயம் சிறந்தோ. சாபமே தீர்த்தோர் சர்க்குருநாதன், சாபமே தீர்த்தோர் சர்க்குருநாதன். சஞ்சலம் இனியேன் நெஞ்சமே மகிழ்வாய். என் மீட்பர் உயிரோ இருக்கையிலே என குறை உண்டு நீ சொல் மனமே. கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். பாவம் மன்னிப்பளிப்பார், பாக்கியம் கொடுப்பார். பாவம் மன்னிப்பளிப்பார், பாக்கியம் கொடுப்பார். பரம பதவியினுள் எந்தனை எடுப்பார். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. கைகளை உயர்த்தி ஒரே நிமிடம்தான் கைகளை உயர்த்தி தேவைகள் எல்லாம் பரத்துக்கு தெரிவுபடுத்துங்க. போதும்.
ஆண்டவரே, நான் நிற்க நிலை இல்லை ஆண்டவரே, நிற்க பலன் இல்லை. என்னை சுற்றிலும் விரோதிகள், என்னை சுற்றிலும் ஏமாற்றுகிறவர்கள், என்னை சுற்றிலும் நம்பிக்கை துரோகிகள், என்னை சுற்றிலும் துன்மார்க்கர்கள், என்னை சுற்றிலும் எதிராளிகள். ஆண்டவரே, வியாதி ஒரு பக்கம் எங்களை சுற்றி கொண்டிருக்கிறது, ஒரு உபத்திரம் ஒரு பக்கம், மரண இருள் போராட்டங்கள் மறுபக்கம், கடன்கள் ஒரு பக்கம் சூழ்ந்திருக்கிறது, நிந்தைகள், அவமானங்கள், அசிங்கங்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம். வேதனையிலே உச்சத்தில் இருக்கிறோம். எழுந்த காலங்களிலே, அது பாடுகள் நிறைந்த இந்த நாட்களிலே நாங்கள் சிந்திக்க வேண்டிய சில காரியங்கள், துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், சஞ்சலங்கள், இவற்றிலிருந்து நாம் எப்படி விடுதலை ஆக வேண்டும் என்பதை குறித்து நீ கற்றுக் கொடுக்கிற அந்த வேளையில எத்தனை சோதனைகள், எத்தனை சோதனைகள். நீ 40 நாள் இரவும் பகல் சோதனையிலே இருந்தீரப்பா. அப்படியே நாங்களும் சோதனையில, மோசே உம்மோடு கூட இருந்தபடியினாலே அவன் மகிழ்ச்சியோடு இருந்தான். எலியா ஒரே போஜனத்தின் வழியாக வனாந்தரத்திலே ஓடினான். 40 நாள் இரவும் பகலும் அவன் ஓடினான், ஓடினான், ஓடினான். மலை, மழை, பள்ளம், பள்ளத்தாக்கு, குகை ஓடினான். நான் விடாய்த்து போயிருக்கிறோம் சுவாமி. பலன் கொடுங்க ஆண்டவரே, பலன் கொடுங்கப்பா, பலன் கொடுங்க, ஆரோக்கியம் கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க. எங்கள் சஞ்சலம் நீங்க, வருத்தங்கள் நீங்க, எங்களுக்கு சமாதானத்தை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நேற்று ஒரு காரியத்தை நாம் ஆரம்பித்தோம். நேரத்தை கருதி நான் அதை அப்படியே நிறுத்தினேன். நீங்கள் தொடர்ந்து வேதத்தை வாசிங்க. அதனால தான் இன்றும் அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். வேதம் தான் நமக்கு எப்படி நம் கண்களை திறந்து நமக்கு வாழ்க்கை கொடுக்க போகிறது என்பதை குறித்து நம்ம திரும்ப வாசிக்க போகிறோம். சரிங்களா? நேற்று ஒரு காரியத்தை பார்த்தோம், சேட்னஸ். அவர்கள் ஆனாலும், லூக்கா 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க துக்கம் முகமுள்ளவனாய் வழிநடுகே நடந்து போனார்கள். வாழ்க்கை முழுவதும் துக்கம்தான். ஜேர்னி, வாழ்க்கை என்பது ஒரு ஜேர்னி தானே இல்லை? இந்த ஜேர்னியில் பிறந்ததுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், பரலோகத்துக்கு போகிற வரைக்கும் இது ஒரு யாத்திரை தான். இது ஒரு எக்ஸோடஸ் மாதிரி தான். கானானை சுதந்திரிக்கிற வரைக்கும் போராட்டங்கள், சஞ்சலங்கள் தான் இருக்கும். இதில் துக்கம், சேட்னஸ். பைபிளில் ஒரு 5-6 பேரை என்னால் உடனடி இமீடியட்டாக சொல்ல முடியும். நீங்கள் இன்னும் நிறைய நீங்கள் வாசிக்கலாம். அதில் அன்னாள், யோபு. அன்னாளுக்கு ஒரு துக்கம் இருந்தது. அந்த துக்கம் உங்களுக்கு தெரியும், பிள்ளை இல்லை, நாச்சியாருடைய நிந்தையான சொற்கள். இந்த நிந்தையான சொற்கள் தான் அது ஈட்டியை விட, கொலை செய்தலாம், அதை விட ஈட்டியை விட மிகவும் கொடுமையானது தான் அந்த நிந்தையான, அவமானப்படுத்துகிற ஒரு சொற்கள் இருக்கும். ஸோ அதுதான் தாங்கிக்கவே முடியாது. அது வாழ்க்கை சாகிற வரைக்கும் இந்த சொல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இந்த சொல்லை மறக்கவே முடியாது. எதை ஒன்று அள்ளிடலாம், அந்த சொல் அள்ள முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அன்னாளுக்கு ஒரு நிந்தை, யோபுவுக்கு எல்லாம் இழந்து போயிட்டு, பிள்ளைகள் இருந்தால் மரணம், அப்புறம் வாழ்க்கையில் எல்லா இழப்புகள், ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலி என்னன்னா, கடைசியில் அவனுக்கு நான் சொல்வேன், இது கொச்சையாக சொல்வேன், ஏன்னா நான் அனுபவிச்சிருக்கிறேன், அதனால் அதை சொல்ல முடியனால, கடைசியாக ஆண்டவர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றும் பொழுது அப்படியே வானத்திலேருந்து நேராக ஆண்டவர் வானத்தை திறந்து அப்படியே பொக்கிஷத்தை கொண்டு வந்து கொட்டல. எப்பவுமே ஆண்டவர் அன்நேச்சுரலாக அல்லது சில காரியங்கள்லாம் அவர் செய்ய மாட்டார். பியூர்லி நீங்கள் வாசித்து பார்த்தா அவங்களுக்கு தெரியும். அவங்க சிநேகிதர்கள், உறவுக்காரங்க, அண்ணன் தம்பிங்க, அக்கா தங்கச்சிங்க, அப்புறம் அவரிடத்துல வாங்கினவங்க எல்லாரும் கோல்டு, சில்வரு, பணம் எல்லாம் கொடுத்துட்டு போனாங்க. அதை வாங்கும் பொழுது அவருடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. ஐ கேன் ஃபீல் தட். ஏன்னா
அப்படி ஒரு காலகட்டத்திற்குள்ள அப்படி ஒரு ஏரியாக்குள்ளே நான் போயிருக்கிறேன். கொடுத்தவங்க கையில் திரும்ப கை நீட்டி வாங்குறது என்பது இருக்குதுல்ல, அது நடக்கவே கூடாது, நடக்கவே கூடாது. எனக்கும் சில நேரங்களில் இது கேட்கவோ இந்த ஊழியத்தை தாங்குங்க அப்படின்னு கேட்க அப்படியே அச்சப்படுவேன். காரணம் என்னன்னா, இது வேறு விதமாக எடுத்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள் எனக்கு. அதனால் என்னுடைய ஊழியத்தில் பல பகுதிகளை அதை நான் என்னால் இலவசமாய் பெற்றோம், இலவசமாய் கொடுக்கணும் என்பது தான் என்னுடைய மோட்டிவ் அது. அதனால் சில நேரங்களில் நான் ரொம்ப தயக்கத்தோடு தான் நான் கேட்பேன். அதனால் இந்த வாங்கிறது என்பது என்னன்னா, இன்ஃபேக்ட் அது உண்மையாகவே மனசை பிடிய வைக்கும். அந்த மாதிரி ஒரு நிலைமை நம்ம எதிராளி கூட வரவே கூடாது. யோபுவுக்கு அப்படிதான் கொண்டு கொடுத்தாங்க, எல்லாரும் கொடுத்தாங்க. கொடுத்த பொழுது அவங்க முந்தின வாழ்க்கையை காட்டின பிந்தின வாழ்க்கை மிகவும் மிக 2 மடங்கு ஆசீர்வாதமாக அமைந்தது. எலியா உங்களுக்கு தெரியும், 40 நாள், அதான் ஜெபத்திலே நான் சொன்னேன், இந்த ஓடினால் 40 நாள்னா சாதாரணமான ஓட்டம்னா இல்லை. சீரியஸ்லி எவ்வளோ கஷ்டம் இருந்திருக்கும். 40 நாள் இரவும் பகலும் ஓடணும், நைட்டில் ஸ்டே பண்ணணும், உணவு ஒன்றுமே இல்லை, வெறும் வயிற்றோடு நீங்கள் ஓடணும்னா பயங்கர கஷ்டம். நீங்கள் எத்தனை நாள் ஓடினாருன்னு சொல்லி நீங்கள் கூகுளில் கேட்டிங்கன்னா, ஜிஐ கேட்டிங்கன்னா, ChatGPT கேட்டிங்கன்னா உங்களுக்கு சொல்லும். சரிங்களா? அப்புறம் யோனாவுடைய சேட்னஸ் அது அது அவசியமற்றது என்று நான் சொல்லுவேன். ஆனால் இயேசு கிறிஸ்து லூக்கா 22ஆம் அதிகாரத்தில் அந்த கெத்செமனே தோட்டத்தில் அவருக்கு தான் அந்த ரியல் சேட்னஸ் இருந்தது. எதுனா, பர்சனலாக அவருக்கு ஒரு பெரிய ஒரு வலி, வேதனை. என்னென்னா, காட்டி கொடுக்க போகிறாங்க, அதெல்லாம் தாண்டி என்னை மறுதளிக்க போகிறாங்க, அதெல்லாம் தாண்டி இந்த மக்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, அப்படியெல்லாம் தாண்டி அப்பாவின் முகத்தை என்னால் பார்க்க முடியாமல் கொஞ்ச நாள் போகுது, கொஞ்சம் நேரமாக போகுது என்பது தான் ஒரு பெரிய கொடுமை. 2வது கொடுமை என்னன்னா, சரீர பிரகாரமாக அடி சமடி வாங்க போகிறாரு. அது ரொம்ப பெரிய விஷயம். செம்ம அடி வாங்க போகிறாரு. அதாவது உச்சந்தலை இந்த உள்ளங்கால் வரையில் அவர் பிச்சு எடுக்க போகிறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பெரிய அடி வாங்க போகிறாரு. அது பார்க்கணும். ஏன்னா நம்ம சரீர பாடுகள் நமக்கு தெரியும். தினத்தர ஆக்சிடெண்ட்டில் நம்ம போயிருக்கிறோம், கால் உடஞ்சிருக்கு, கை உடஞ்சிருக்கு, வியாதி வந்திருக்கு, பலவீனம் வந்திருக்கு, நோய்கள் வந்திருக்கு. அந்த வலிகள் இருக்குல்ல, அது அன்பேரபிள். அதுக்கெல்லாம் தான் அவர் ரொம்ப அழுது சொல்கிறாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆனால் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உங்களுடைய சித்தம். அந்த வார்த்தையை பாருங்கள், ரொம்ப 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 பெயின்ஃபுல்லான ஒரு வார்த்தை. ஆனாலும் எனக்கு விருப்பம்தான். அது என்னன்னா, இதை கடந்து போகணுன்னு தான் விருப்பம் அப்படின்னு தான் நான் யோசனை பண்ணுறேன். இதெல்லாம் இல்லாமல் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்குற மாதிரி எனக்கு தோணுது. ஆனாலும் அவர் சொல்கிறாரு, என்னுடைய சித்தம்படி அல்ல, உங்களுடைய சித்தத்தின்படியே ஆக கடுவது. இறுதியாக தான் நான் ஒருத்தரை வச்சேன், டேவிட்டை. ஏன்னா அவரை தான் கொஞ்சம் வாசிக்கணும்னு தோணுது. நீங்களும் கொஞ்சம் வாசிங்க. டேவிட்டை பற்றி 2 சாப்டர் 2 சாங்ஸில், சாம் 6 எனக்கு தெரியல, நான் இப்போ தான் அதை எடுத்தேன், ஆண்டவர் கொடுத்தார் அதை. இது டேவிட்டுடைய சேட்னஸ் தேடினப்போ கிடைச்ச வார்த்தை இது. கர்த்தாவே, உடைய கோபத்தினாலே என்னை கண்டிந்து கொள்ளாதையும், உடைய உக்கிரத்தினாலே என்னை தண்டியாதையும், எனக்கு என் மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே, நான் பலனற்று போனேன், என்னை குணமாக்கும் கர்த்தாவே. என் எலும்புகள் நடுங்குகிறது, என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது. கர்த்தாவே, எது வரைக்கும் இறங்காதிருப்பீர்? திரும்பும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை விடுவியும். உம்முடைய கிருபை நிமித்தம் என்னை ரட்சியும். மரணத்திலே உம்மை நினைவு கூறுவது. அதனால் செத்துட்டாங்கன்னா உங்களை பற்றி பேசவே முடியாது ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறேன். இந்த வசனங்கள்லாம் நான் ஒரு காலத்தில் ரொம்ப சின்ன வயசில் இந்த மரண பயம் இருக்கும் பொழுது நான் கூடுவிட்டு வைத்து கொண்டது. செத்துட்டா உங்களை பற்றி சொல்ல முடியாதுல்ல. அது ரொம்ப வருஷம் ஆச்சு, கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆண்டவர் இப்போ உயிரோடு வைத்திருக்கிறாருன்னா காரணம் இந்த சாங்ஸ் எல்லாம் தான் எனக்கு
ஜீவனை கொடுத்தது. இந்த வசனம் தான் எனக்கு ஜீவனை கொடுத்தது. என் பெருமூச்சினாலே இளைத்து போனேன். முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நினைக்கிறேன். துயரத்தினால் என் கண்கள் குழி விழுந்து போயிற்று. என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தம் மங்கி போயிற்று. கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார். கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். இன்னொரு சங்கீதம் 13ஆம் சங்கீதம். 13ஆம் சங்கீதம். கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் தம்முடைய முகத்தை என் மேல் எனக்கு மறைத்திருப்பீர்? என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் வைத்து. இதெல்லாம் நீங்க இதுக்குள்ள போனதாங்க தெரியும். நான் போய்கொண்டு இருக்கிறேன். ஒரு காலத்துல போனேன், இனியும் போவேன். ஏன்னா இதெல்லாம் அவாய்ட் பண்ணவே முடியாது. ஆனா ஒரு காரியம் நம்ம தப்புவிக்க போகிறது, அதுதான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதுதான் இதை நான் முடிவில் சொல்லி உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். என் இருதயத்தில் சஞ்சலத்தை நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்மாவில் ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன்? எதுவரைக்கும் என் சத்துருக்கள் என் மேல் தன்னை உயர்த்துவான்? என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்துள்ளும். நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். அவனை மேற்கொண்டேன் என்று என் பகஞ்சன் சொல்லாதபடிக்கு, நான் தள்ளாடுகிறதுனாலே என் சத்துருக்கள் களி கூறாதபடிக்கும் இப்படி செய்துள்ளும். நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன். உம்முடைய ரட்சிப்பினால் என் இதயம் களி கூறும். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடினாலே அவரை பாடுவேன். இந்த 6 பேருடைய துன்பத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். அவங்களாம் எப்படி வெளியே வந்தாங்க, அதை நான் சொல்லிட்டு நான் ஜெபிக்கிறேன். ஏன்னா டைம் எடுக்க போகிறதில்ல, இனிமேல்ட்டு ரொம்ப சுருக்கமாக தான் இருக்க போகிறது. இந்த எமாவூருக்கு போன சீஷர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, இடையில சேர்ந்து கொண்டு அவர் சில காரியங்களை அவர் சொல்லி கொடுக்கிறார். அதை நான் வாசிக்கிறேன். அவர் என்ன சொல்றாரு? அப்போது அவர்களை நோக்கி தீர்க்கதரிசிகள், 25ஆம் வசனம், அவரை திட்டுறார், ரொம்ப திட்டிட்டு சொல்றாரு. அப்பொழுது அவர்களை நோக்கி தீர்க்கதரிசி சொன்ன யாவையை விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தம் மகிமையிலே பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகள் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றையும் தம்மை குறித்து சொல்லியிருந்தவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அந்த தருணத்திலே தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். ஆண்டவர் ஒருவர் துக்கத்திலிருந்து வெளியில கொண்டு வரணும்னா, கடவுள் தகப்பன், நம்ம கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய துக்கத்திலிருந்து நம்ம வெளியே கொண்டு வரணும்னா, அவர் செய்கிற முதல் காரியம் வேதத்தை திறந்து காட்டுவார். நம்ம திறந்து படிக்கணும். நான் இதை ஏன் அதை செய்ய சொன்னேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல தான் நம்ம கண்கள் தெளிவடையும், நமக்கு வாழ்வு கிடைக்கும், இதுல தான் நமக்கு ஐஸ்வர்யம் கிடைக்கும், இதுல தான் அதிசயம் நடக்கும். பெற பண்ணுகிறவர் பிரசவிக்க பண்ணுகிற இந்த வார்த்தை எங்க இருக்குன்னு கூட தெரியாது. எனக்கு குழந்தை இல்லாத சமயத்துல டாக்டர்கள் குழந்தை பிறக்காது என்று சொன்ன பொழுது எசையா 66:9 கர்த்தர் கொடுத்தார். வெளிப்படுத்தல எனக்கு கொடுத்த வார்த்தை, எனக்கு ஊழியம் இல்லாத சமயத்துல அவர் இந்த வார்த்தையை அவர் கொடுத்தார். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக நான் வைக்கிறேன், அதை ஒருவனும் கூட்ட மாட்டான். எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் அப்ளை பண்ண அந்த எம்ப்ளாயருக்கு நான் எழுதின வார்த்தை, என் லெட்டருக்கு மேலே, ஒரு கவரிங் லெட்டர் எழுதும்ல, லெட்டருக்கு மேலே தைரியமாக அந்த வசனத்தை போட்டு எழுதினேன். இதோ உனக்கு திறந்த வாசலை முன்பாக வைக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். நான் எழுதினேன். இப்போ அவர் படிச்சிருந்தா என்ன நினச்சிருப்பார்? டேய், பூட்டுறவனே நான் தான்டா, நான் தான் கொடுக்க மாட்டேன் உனக்கு, எனக்கே வசனமா அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற கர்த்தர். ஆமேன். அவர் இருக்கிற வரைக்கும் அவர் இருதயத்தை கடினப்படுத்தினான், பரவாயில்ல. ஆனால் அவர் போன பிறகு கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அதைவிட டபுள் போர்ஷன் பிளெஸிங்ஸ் கர்த்தர் கொடுத்தார்.
அதெல்லாம் ஒரு நாளைக்கு உங்களுக்கு சாட்சியாக நான் சொல்கிறேன். அதற்கு அதான் சொல்கிறேன், இந்த லெந்து நாட்களிலே நீங்கள் உணர்வு இல்லாமல் இருக்கவே கூடாது. பைபிள் ஸ்கிரிப்சர் ரீடிங், அதனால தான் உங்களை படிங்க படிங்க படிங்கன்னு சொல்கிறேன், உபவாசிங்கன்னு சொல்கிறேன், ஜெபிங்கன்னு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இன்னொரு நாள் நம்ம எடுத்து படிக்கலாம். அவர் என்ன செய்கிறாருன்னா வீட்டுக்கு போகிறாரு, அவர் கூப்பிட்றாங்க, நீங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய சப்ஜெக்ட், நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவங்க திரும்ப அப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, அவர் வீட்டில் போயிட்டு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு கொடுத்தார். அப்போன்னா உங்களுக்கு சொன்னேன் வேதவசனம். அப்பொழுது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. சாப்பிட்ட உடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அவரை அறிந்தார்கள். அது ரொம்ப பெரிய வார்த்தை. அது தே அண்டர்ஸ்டுட். அறிந்தார்கள்னா சும்மா சிம்பிளாக கடந்து போகக்கூடாது. அவரை புரிந்து கொண்டார்கள். அவர் செய்கையிலே வல்லமை உள்ளவர், அவர் மகத்துவம் உள்ளவர், சர்வ வல்லவர், உயிர்த்தெழுந்தவர். அவர் எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்தவர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் என்பதை அறிந்தார்கள். உடனே அவர்களுக்கு அவர் மறைந்து போனார். அதன் பிறகு அவங்க அந்நிலைமை எழுந்து எருசலேமுக்கு திரும்ப போய் பன்னீரோடு கூட சேர்ந்து கொண்டார்கள். அந்த நேரமே திரும்பவும் பேக் டு பெவிலியன், திரும்பவும் தான் ஊழியம் செய்த இடத்திற்கு, திரும்பவும் தான் ஸ்டேஜுக்கு, திரும்பவும் தான் வாழ்ந்த இடத்திற்கு, திரும்பவும் தாம் சந்தோஷமாக இருந்த நிலைக்கு, திரும்பவும் கணவன் மனைவி பிள்ளைகள் ஆஸ்தி செல்வம் இதெல்லாம் எழுந்தமோ, யோபு எழுந்த இதெல்லாம் திரும்ப 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 அந்த இடத்துக்கு அவங்க போனாங்க. இயேசுவோடு இருந்த பொழுது இருந்த எல்லா அற்புதங்களையும் காணவும் செய்யவும் அனுபவிக்கவும் புறப்பட்டு போனாங்க. சோமன்லாம் அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உள்ளத்தில் வேதனை, துக்கம், சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, உரக்தி இருக்குது, டிஸப்பாயின்மெண்ட் இருக்குது. ஆனால் இந்த 2 நாட்களில் நீர் கற்றுக் கொடுக்குற புதிய புதிய பாடங்களுக்காக ஸ்தோத்திரம். அந்நிய காரியமாக நாங்கள் எண்ணவே கூடாது. கர்த்தர் எங்களுக்காக எழுதி கொடுத்ததை நாங்கள் வாசித்து அதை தியானிக்க வேண்டும். ஜெபிக்கிறதுல கூட சில பேர் சுணக்கம் காட்டுறாங்க. இல்லை இந்த 1/2 மணி நேரம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பார்க்க இஷ்டம் இல்லை, பார்க்க நேரம் இல்லை என்பதெல்லாம் கூட சொல்கிறாங்க. தயவு செய்து சொல்கிறேன் பாருங்களேன், நீங்கள் எதை பார்க்கலான்னு பரவாயில்ல, ஆண்டவருடைய பாதத்தில் 1/2 மணி நேரமாவது 1 மணி நேரமாவது உட்காந்துருங்க. இது உங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, இது உங்களுக்கு பிடிக்கலனாலும் பரவாயில்ல, விட்டுருங்க. பட் மற்ற காரியங்களில், ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களில் வேறு நல்ல பிரசங்கங்களை, வேறு நல்ல ஊழியங்களை அதை தொடர்ந்து பாருங்கள். வேதத்தை நிறைய வாசிங்க, நிறைய பைபிள் படிங்க, பரவாயில்ல. நம்முடைய இலக்கே அதுதான். வேதத்தை படிக்க உங்கள் கண்கள் திறந்து பழைய நிலைமைக்கு நீங்கள் திரும்ப போயிடுவீங்க. கர்த்தர் உங்களை திரும்ப கொண்டு போயிடுவார். அந்த துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாறும், அந்த கண்ணீரெல்லாம் களிப்பாக மாறும். உங்கள் எதிர்காலத்தை குறித்து வந்த டவுட்டெல்லாம் எல்லாம் கலைந்து போகும். உங்கள் சரீரத்தில் இருக்கிற பாடுகள் எல்லாம் மாறி பழைய நிலைக்கு வந்துடுவீங்க. நிறைய நேரம் அப்படி தான், டயபெட்டிக்கு, சுகரு, கேன்சர் எல்லாம் மாறி நீங்கள் சுகமாவீங்க. இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன். ஏன்னா வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமை உள்ளது. தேங்க்யூ லார்ட். உடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். அதை நேசிக்கிற சுவாமி, நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம்னு சொன்னீர் அல்லவா? இந்த சமாதானத்தை எங்களுக்கு தார். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் மீண்டும் சதாக்கள் வைத்திருப்பதாக. ஆமென். God bless.